ஹடாமே சீனிக்கு வந்து ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மொர பொண்ணு. எப்போதுமே மொர பையன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போது மொர பொண்ணு பார்க்க போகிறோம். மோதல் டு காதல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா அண்ட் vlog சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். உங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான கேரக்டரு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க. காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஸோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி வீட்டில் இருக்கீங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம பார்த் சிமன். ஸோ அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கேரக்டரு. பட் கோமாக தான் இருப்பார், கொஞ்சம் கோல்டாக தான் உங்ககிட்ட வந்து பேசுவார். பட் ரொம்பவே ஒரு பொசசிவ், எனக்குன்னா அது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் தான் அவர். அண்ட் அவருக்கு வந்து மேரேஜில் சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஃபோர்ஸ் பண்ணி உங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். த ப்ரெசன்ட் சீன். மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஜிம்மன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்கிட்டு இருக்காரு. மாமாவை எழுப்புவோமா வேணாமா? டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. எழுப்புனா இன்னைக்கு ஆஃபீஸ் போல், எதுக்கு நீ எழுப்புனன்னு திட்டினார்னா என்ன பண்ணுறது? எழுப்பலைனா இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது, என்னை எதுக்கு எழுப்பாமல் இருந்த அப்படின்னு மாற்றி பேசினார்னா என்ன பண்ணுறது? பொண்டாட்டின்னு தான் பேர், மற்றபடி அவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ண போகிறாருன்னு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவராக சொன்னாதானே தெரியும். நானாக கேட்டால் ஏதாச்சும் சொல்லி கத்திகிட்ருப்பாருன்னு பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை பார்த்து யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிம்மன் டக்குன்னு வந்து கண்ணை முழிக்கிறாரு. என்ன என்னையே பார்த்துட்ருக்க அப்புறம் அது அது ஒன்றும் இல்லை மாமா, எழுப்புவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி டைம் என்ன? மணி 8:30 மணி ஆகுது. 8:30 மணி ஆகிடுச்சா? ஏண்டி முன்னாடியே எழுப்ப மாட்டியா? எனக்கு 9:30க்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நான் கிளம்பி போகிறதுக்கு இந்த டிராஃபிக்கை தாண்டி போகிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். தள்ளு. கோமா வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து போகிறாரு, டவல் கூட எடுக்காமல். இது என்ன புது வம்பா போச்சு? நான் என்ன பண்ணேன்? ஏதாச்சும் சொல்லிட்டு படுத்திருந்தா நான் காலைல சீக்கிரமாக எழுப்பி விட்டுருப்பேன். எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லாமல் நான் எப்படி காலைல சீக்கிரமாக எழுப்பி விட்டுருது? அந்த மாதிரி சும்மா காலத்தில் எழுப்பி விட்டால் அதுக்கு வர திட்டுறாரு. இவர் புரிஞ்சிக்கவே முடியலை. ஐயோ ஒய்யன், போய் இவரையாடி நீ லவ் பண்ண, அதுவும் உருகி. ஆனால் அவர் உன் மேலே எரிஞ்சு வளர்ந்துட்டுருக்காரு. எல்லாமே மாமாவை சொல்லணும், ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சார்ல, அதான் அப்படி பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட நான் என்னைக்கு என் லவ்வை சொல்லி அவர் அதை அக்செப்ட் பண்ணி விழிஞ்சு போயிடும். கல்யாணமும் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சு, நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டே வந்து கபோர்டை திறந்து ஸோ டவல் எடுத்துகிட்டு ரெடியாக வந்து உட்காந்துருக்கீங்க. ஏன்னா திடீர்னு வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சடனாக வந்து கதவை திறக்கிறாரு. டவல் எங்கடி, எங்கே வச்சுருக்க? டவல் எந்தா இருக்குது, நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகல மாமா. கூடு, ஆல்ரெடி கட்டுப்பில் இருக்கேன் அப்படின்னு கத்துறாரு. ஸோ நீங்கள் டவலை வந்து கொடுத்துட்டு ஸோ அப்படியே எஸ்கேப் ஆகி கீழே வந்து ஓடிடுறீங்க. பா, கடுகள்ளி போட்டாலும் பொறிஞ்சிரும் போல, இந்த அளவுக்கு கோவப்படுறாரு. என் மேலே எந்த தப்பும் கிடையாது. நான் சொல்லி எழுப்பி விடாமல் இருந்தால் அவர் இந்த பேச்சு பேசலாம். எப்படி அவர் என்னை இப்படி திட்டு போகலாம்? போய் கேட்குறேன். ஆஹா, ஐயோ, இப்படிலாம் மோட்டிவேட் பண்ணி நீ கேட்கணும்னு ஒவ்வொரு சண்டையிலேயும் தான் போய் கேட்க போகிற. ஆனால் அவர் ஃபேஸை பார்க்கும் அப்படியே எல்லாமே மாறி போயிடுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரா என்னன்னு தெரில, பார்த்து பண்ணி வச்சுருக்கேன். லஞ்சுக்கும் வர்றதில்ல, டின்னரும் லேட்டு, இல்லாட்டி வெளியிலே சாப்பிட்டு வந்துடுறாரு. சாப்பிட்றியா, என்ன பண்ணுற, எதுவும் கேட்குறதில்ல. இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு ஸோ டேபிளில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி வராரு. மாமா சாப்பிட்டு போகலாம்ல? சாப்பாடா? எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். இல்லை
கொஞ்சோண்டு சாப்பிட்டு போங்க. மீட்டிங்னு வேறு சொல்கிறீங்க. அப்புறம் எம்ப்ளாயீஸ்க்கு இன்டர்வியூ எடுப்பீங்க. ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல. சாப்பிட்டு போனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ல, அதான் சொல்கிறேன். அதெல்லாம் வேணாண்டி, நீ சாப்பிட்டு பத்திரமா இரு. நான் அங்கே கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். அப்போது இதெல்லாம் வேஸ்ட்டாக போடும்ல. மதியானமும் வச்சு சாப்பிட்டுக்கோ. ஏன் சாப்பிட மாட்டிங்களா மேடம்? அப்படி சொல்ல, உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணேன், அதான். ஓகே மாமா, இட்ஸ் ஓகே. ஐயோ, மூஞ்சி எதுக்கு இப்போ இப்படி இறக்கி வச்சுருக்கா? சரி போயிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வை. நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது. ஓகேவா? சரி மாமா, சரி. 5 நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு லஞ்ச் பேக்கில் வச்சு அவர் கையில் கொடுக்குறீங்க. சரி, போயிட்டு வரேன். சாப்பிட்டு பத்திரமா இரு. எதானா கால் பண்ண, ஓகேவா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே குதிக்கிறீங்க. ஐயோ, 6 மாதம் கழித்து இந்த வார்த்தையை கேட்குறேன். சாப்பிட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ, லஞ்சுக்கு வருவாரான்னு கேட்க மறந்துட்டேனே. சரி, கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணி லஞ்சுக்கு வர்றீங்களா இல்லை நான் கொண்டு வரட்டான்னு கேட்போம். கேட்குறதுல என்ன இருக்குது? திட்டுனாருன்னா வாங்கிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு லஞ்சுக்கான வேலையை பார்க்குறீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜிம்மனுக்கு கால் பண்ணுவோம் வேணாமான்னு சொல்லிட்டு அவர் நம்பர் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. கால் பண்ணு ஒய்யன், தைரியத்தை வர வச்சுட்டு கால் பண்ணு. அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டார். எதுக்கு இப்படி பயப்படுறா? உன் புருஷன் தானே, உன் மரப்பையன் தானே, உன் மாமா தானே, பயப்படாமல் கால் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அமுக்குறீங்க அவரோட நம்பரை. ஐயோ, ரிங் வேற போகுது, எதுவும் திட்டிடாம அப்படின்னு சொல்லிட்டு காதில் வைக்கிறீங்க அவரை. சொல்றி, என்ன விஷயம்? அது மாமா, லஞ்சுக்கு வீட்டுக்கு வர முடியுமா? லஞ்சா? சமைச்சிட்டியா? ஆமாம், சமைச்சிட்டேன். ஐயோ, எனக்கு வர முடியாதே, கொஞ்சம் வேலை இருக்குது. டைம் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும் போல் இருக்கு. பேசாமல் நீ லஞ்ச் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வரியா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும். வரேன் மாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் என்ன இருக்குது? பஸ் இருக்குல்ல, இந்த டைமில் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில். பஸ்லாம் வேண்டாம், பஸ்லலாம் எதுக்கு வந்துட்டுருக்க? நான் டிரைவர் அமுச்சு விட்றேன், அவங்க கூட வந்துடு காரில், ஓகேவா? சரி மாமா, சரி. அக்கிட்டா, ஒரு நிமிஷம்டி. காலைல பண்ணியிருந்தியே அந்த பாயாசம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? தேங்க்யூ மாமா. போதும். சரி, பார்த்துட்டு ரெடி ஆயிரு. வந்துடுவான் இன்னும் கொஞ்ச நேரத்தில், வர சொல்லிடுறேன், ஓகேவா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு கிறுக்கு மாதிரி விழுந்து சிரிச்சுட்டு வெக்கப்பட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அச்சோ, இதுக்கு தான் சமையல் கற்றுக்கணுங்கிறது. சமைச்சு போட்டே என் மாமனை கவுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் என் லவ்வை அக்செப்ட் பண்ணி என் கூட சந்தோஷமாக இருந்தான்னா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கார் வருது, அதில் ஏறி ஜிம்மனோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. உள்ளே போனதுக்கப்புறமே நிறைய பேர் உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. ஐ மீன் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு ஜிம்மனோட ரூமுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் உள்ளே ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உள்ளே வர சொல்கிறாரு. உள்ளே போகிறீங்க. அந்த பொண்ணு ஜிம்மனோக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கா. நீங்கள் லஞ்சை கொண்டு போயிட்டு இன்னொரு டேபிளை வைக்கிறீங்க. வந்துட்டியாடி? 2 பிளேட் கொண்டு வந்திருக்கியா இல்லையா? 2 பிளேட்டா? 1 பிளேட் தான் மாமா கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை நம்மளையும் இப்படி சாப்பிட சொல்ல போகிறாரோ? இல்லையே, அந்த மாதிரி மனுஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்படியா? சரி, நான் இன்னொரு பிளேட் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்.
ஆ ஜெசிகா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொண்ணை வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ஸோ நீங்கள் லைட்டாகங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதான் அவங்களுக்கு சாப்பாடுக்கு தான். சரி நான் பிளேட் ரெடி பண்ணிக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்புறியா? வீட்டுக்கா? நான் சர்வ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்புறேனே, என்ன அவசரம்? வீட்டுக்கு போய் சும்மா தானே இருக்க போகிறேன். சரி ஓகே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே வந்து ஸோ டேபிள்லேருந்து எந்திரிக்கிறாங்க. ஓ இவளுக்கு சாப்பாடுக்கு தான் செகண்ட் பிளேட் இருக்கான்னு கேட்டானா? நான் கூட என்னையே தான் கூட உட்கார சொல்லி சாப்பிட வைக்க போகிறானோன்னு நினச்சேன். பாவி மனுஷன், யார் இவ? சக்காலத்தி மாதிரியே தெரிறாளே. ஐயோ இப்போதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருந்தேன். இதில் யார் இவ புதுசாக வேற இருக்கா? போகிற போக்கில் மயக்கிக்கு தொலைச்சிடாம இந்த மனுஷன் வேற என்கிட்ட பிடி கொடுக்காம இருக்காரு. ஷோ நான் என்ன பண்ணுறது? பிச்சுக்கிறது என் தலை. அந்த மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது. 2 பேர் கடைசி வரை ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கணும். அவளுக்கு அந்த மாதிரி மைண்ட் வரக்கூடாது, இவருக்கு இந்த மாதிரி எந்த மைண்ட் வந்துடக்கூடாது. கடவுளே என்னை காப்பாற்று. சிமன் மாமா என்னை விட்டு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே எக்ஸ்ப்ரெஷனோடு வந்து புலம்பிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து என்னடி பண்ணிட்டுருக்கான்? ஃபேஸ்லாம் ஏன் எந்த கோலத்தில் போயிட்டுருக்கு? என்னாச்சு? உடம்பு எதுவும் இல்லையா? ஐஷோ அப்படிலாம் இல்லை மாமா. சரி நீங்கள் 2 பேரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு டேபிள் உட்காருங்க, நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லஞ்சை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மன் வந்து ஃபஸ்ட்டுவா எடுத்து வச்சுட்டு யம்மி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்போல ஜிம்மனை பார்த்து இப்போதான் இந்த யம்மிலாம் வருது, 6 monthsக்கு முன்னாடி இந்த எம்மிலாம் வரவே இல்லையே. அதெல்லாம் அப்படி தான். என்ன இப்போவும் இந்த எம்மி வரக்கூடாதா? அப்படி சொல்ல இதே கை தான் 6 மாதமாக சமைச்சு போட்டுட்ருக்கு. இன்றைக்கி வர மாதிரி ரியாக்ஷன் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லைல்ல, அதை சொல்கிறேன். அதெல்லாம் அப்படி தாண்டி, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்ருக்கையிலையா ஸோ அவர் ஒரு ஷர்ட்டில் வந்து லைட்டாக வந்து ஸோ கிரேவி வந்து பட்டுருது. அப்போல அந்த ஜெசிகா பொண்ணு வேமா டிஷ்யூஸ் எடுத்து ஜிம்மன் கிட்ட வந்து போகிறா. அப்போல நீங்கள் இருக்கட்டும், நீங்கள் உட்காருங்க, நான் எதுக்கு பொண்டாட்டின்னு நிற்கிறேன், நான் தொடச்சி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா கையில் இருக்க ஸோ அந்த டிஷ்யூஸை வாங்கி ஜிம்மன் கிட்ட க்ளோஸாக போயிட்டு ஸோ அவரோட ஷர்ட்டில் இருக்க கிரேவியை வந்து துடைக்கிறீங்க. ஸோ அவர் டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. ஸோ அவர் வாயில் வந்து ஃபுட்லாம் இருக்குது. ஸோ கண்ணை வந்து நல்லா புஃப்னு வந்து இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் மாறி மாறி வந்து பார்த்துக்கிறீங்க. ஸோ இவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கீங்க 2 பேரும். டக்குன்னு லைட்டாக வந்து பொறையேறுது. ஸோ நீங்கள் அவர் தலையை தட்டி விட்டு தண்ணி கொடுக்குறீங்க. பார்த்து மாமா, பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஸோ நல்லா வந்து முழுங்குறாரு. நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்து 2 பேரும் முடிச்சக்கப்புறம் ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வந்து வச்சுட்டு ஸோ ஜிம்மன் கிட்ட சரி மாமா நான் கிளம்புறேன். அது போறியா? ஆமாம் போகிறேன். இங்கே இருந்து என்ன பண்ணுறது, சும்மா தானே உட்காந்துருக்கணும். ஆமாம் சூர்யா கால் பண்ணா, நான் சொல்லணுன்னு நினச்சேன், இப்போ தான் ஞாபகம் வருது. சூர்யாவா? அவள் எதுக்குடி கால் பண்ணா உனக்கு? அது ஊருக்கு வராங்களாம்ல, ஸோ நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க வரானா. ஊருக்கா? இங்கே வரானாம்மா? சரி அந்த அம்மா வீட்டில் தானே இருப்பான், பிரச்சனை இல்லை. இல்லை அம்மா அத்தை வீட்டில் ஏசி கொஞ்சம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதனால இங்கே நம்ம கூட ஸ்டே பண்ண வரேன்னு சொல்லியிருந்தான். அதனால் கெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே எதுக்குடி அவன் வரான்? ஸோ அவன் வேறு எரிச்சலை கிளப்பிகிட்ருப்பான்டி. ஏன் என்னாச்சு மாமா? தம்பி தானே, இருந்துப்பான், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சும்மா நீ வம்பிழுத்துட்ருப்பான். எனக்கு அதை பார்க்கல அப்படி வெறி ஆகும். கல்யாணத்துல என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தான், அதுக்கப்புறமா அப்படி பண்ணிகிட்டு இருந்தான். 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரையில இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே எதுக்குடி அவன் வரான்? ஏசி தானே, ஒர்க் பண்ணி விற்க மாட்டானுங்களா வீட்டில்? எரிச்சலை கிளப்பிட்டு இருக்கானுங்க. சரி மாமா
கோவப்படாதீங்க. வந்து ஒரு 1 வீக் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளம்பிடுவா. சரி என்னமோ போ. மறையெல்லாம் டென்ஷன் ஆகணும்னு என் தலையில் எழுதியிருக்கு போல. இங்கே பாரு, அவன் கூட லிமிட்டாகவே இருந்துக்கோ சரியா? அவன் உன்னை அண்ணின்னு கூப்பிட மாட்டான், பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு வாடி போடின்ட்டுன்னு. டென்ஷன் ஆகுது எனக்கு அதை நினைக்கும் போது. உன்னோட அவனுக்கு வயசு கம்மி தானே? ஆமாம், 2 வயசு. 2 வயசாக இருந்தாலும் இப்போ நீ அவன் அண்ணனோட பொண்டாட்டி, அப்போ அண்ணின்னு கூப்பிடணும். பேர் சொல்லி ஒய்யன் அண்ணினாவது சொல்லணும்ல. ஒய்யன் இங்கே வாடி, அங்கே போ, அதே இடு இதே இடு, என்ன இதெல்லாம் பேச்சா? அதுக்கு என்ன மாமா பண்ணுறது, சின்ன பையன். போ புரிஞ்சுப்பான். நீங்கள் அதையெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க. நான் கிளம்புறேன். சரி பார்த்து போ, நைட் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா? அவன் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தான்? அது தெரில, காலைல மேபி வருவான்னு நினைக்கிறேன். நைட்டு வரானாங்கிறது தெரில மாமா. மிட் நைட்டில் கூட வர சான்ஸ் இருக்குது. ஓ சரி, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு கால் பண்ணு இறங்கிட்டேன்னு சரியா? மறந்துடாதா? சரி மாமா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ வீட்டுக்கு வந்து கிளம்புறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சூர்யா வருது ஜிம்மன் மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்கல போல். ஐயோ, 2 பேரும் சண்டை போடாமல் வந்துக்கிட்டா போதும் தான். அவனும் எந்த பேச்சும் கேட்காம இவர் வெறுப்பேற்றத்துக்காகவே ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருப்பான். அண்ணனும் தம்பியும் சரியான பைத்தியங்க அப்படின்னு நீங்கள் வந்து இதே சாக்கில் ஜிம்மனே திட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஸோ டிவி பார்த்துட்ருக்கீங்க. என்னடா வாழ்க்கை இது. சமைக்கிறோம், எந்திரிக்கிறோம், அவருக்கு வேலை பார்க்குறோம், அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்க்குறோம், அப்புறம் சும்மா உட்காந்துருக்கோம். படித்த படிப்புக்கும் வேல்யூ இல்லை. பேசாமல் ஜிம்மன்கிட்ட கேட்டு ஒர்க்கிங்காச்சும் போகலாமா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். நான் இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், நீ வேற ஒருத்தங்க கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணால் அது எனக்கு அசிங்கமாக இருக்காதா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாரு. நான் என்ன பண்ணுறது, ஆனால் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களே. ஸோ காலிங் பெல் சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ நீங்கள் போயிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிம்மனோட தம்பி சூர்யா நிற்கிறான். சூர்யா, என்னடா நாளைக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்படி வந்து நிற்கிற? அது அப்படி தான், சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க அண்ணியாரே? என்ன என் அண்ணன் நல்லா பார்த்துக்கிறானா? அதெல்லாம் பார்த்துக்கிறாரு. வா, காலையில் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி வரானாம்ல சூர்யா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லன்ச் எடுத்துகிட்டு போயிருந்தேனா, அப்போ தான் ஜிம்மன் கிட்ட சொன்னேன் சூர்யா வரான் அப்படின்னு. என்ன என் அண்ணன் கத்திருப்பானே, அவனுக்கு என்ன வீடா இல்லை அப்படி இப்படின்ட்டுன்னு, எதுக்கு இங்கே வர்றான், எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் என்னை கழுவி ஊற்றிருப்பானே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் உட்காரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் வேணாம், நீ நான் இப்போ தான் குடிச்சிட்டு வரேன். ஆமாம், அவன் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலையா? அதெல்லாம் இல்லை சாரு, எப்போதும் லேட்டாக தான் வருவார், காலையில் போனவர். அப்போது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு மாதிரி போர் அடிக்கலையா அவனுக்கு? அதெல்லாம் அடிக்க தான் செய்யுது, என்ன செய்யுது. சரி வா, நம்ம 2 பேரும் கிளம்பி போயிட்டு எங்கள் அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அம்மாடி, அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் இருக்கும் போதே ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு கத்திகிட்ருப்பாரு. ஆமாம், நீ என்ன ஜிம்மன் இல்லாத டயத்துலலாம் அண்ணி வாப்போ அப்படிங்கிற மாதிரி ஓரளவு நல்ல மரியாதையாக கூப்பிட்ற. ஜிம்மன் மாமா இருக்கும்போது மட்டும் வாடி போடி அண்ணின்னு வாயிலேருந்து வரவே மாட்டுதே. ஏண்டா, அவரே ஏற்கனவே டென்ஷனாக இருப்பார், இதே சொல்லி கூட கொஞ்சம் டென்ஷன் பண்ணிகிட்ருக்கு அவரை. அதெல்லாம் அப்படி தான், அவன் என்ன பிடிச்சா கல்யாணம் பண்ணான், பிடிக்காம கல்யாணம் பண்ணான், அப்படி இப்படின்ட்டுன்னு அவனை வெறுப்பேற்றினாதானே சரி நம்ம பொண்டாட்டி அப்படின்ட்டுன்னு ஓ மேலே கொஞ்சமாச்சும் லவ் வரும். உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்க நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நீ என்னன்னா புருஷனுக்கு ஏற்றுக்கிட்டு சண்டைக்கு வரியா? ஏண்டா லூஸ் மாதிரி பேசுகிற? நான் அந்த மாதிரி சொல்ல, நீ எப்படி ட்ரை பண்ணாலும் உங்கள் அண்ணனுக்கு என் மேலே லவ்லாம் வராது. அவர் உங்கள் அப்பாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது மொத்த குடும்பத்துக்குமே தெரியும். எப்படி அவர் என்னை ஏற்றுக்குவார்?
இந்த 6 மந்த்ஸாக 2 பேரும் லைக் அ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி போயிட்டுருக்கு. அத்தை பொண்ணு அத்தை பையன் அப்படிங்கிற ஒரு டாக் கூட இல்லை. எந்திரிப்பார், அவர் வேலையை பார்ப்பார், அவருக்கு தேவையானதை பண்ணி கொடுப்பேன், சமைச்சு கொடுப்பேன், ட்ரெஸ் வாஷ் பண்ணி போடுவேன், வீட்டை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். பெட்டில் என்ன நடுவில் 2 பில்லோ இருக்கும். இப்படி தான் காலம் போகுது. ஆக்சுவலாக அவருக்கு ஒரு பர்சனல் மேட் மாதிரி தான் நான் இருக்கேன். என்ன பண்ணுறது? ஆனால் அவர் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணார். நான் ஆசையாக தானே கல்யாணம் பண்ணேன். மாமாவும் எனக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சார். எப்படியாவது ஜமீன் மாறிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு. எனக்குமே இருக்குது. பட் சம்டைம்ஸ் அந்த நம்பிக்கை எதுவுமே இல்லாத மாதிரி போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு பிஹேவ் பண்ணுவார் தெரியுமா? ஐயோ அண்ணி போதும். எங்கள் அண்ணனை பற்றி குறை சொன்னதெல்லாம் போதும். நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் அவன் அப்படிதாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீ அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காத. இந்த சூர்யா வந்துட்டல்ல, பாரு, எல்லாத்தையும் பாரு. நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ள அவனை ஐ லவ் யூ ஒயன் டார்லிங் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசி சொல்லிடுவான். ஏன்னா சொல்ல வைப்பேன். அந்தளவுக்கு எங்கள் அண்ணன் வெறுப்பேற்றலான்னு ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கேன். நீ சும்மா இரு சூர்யா. எதுவும் தேவையில்லாமல் பண்ணிவிட்டு அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டுருக்காத. இருக்க கொஞ்ச நாள் ஜாலியாக எல்லாரும் பேசிகிட்ருப்போம். நீ அப்படி பண்ணி தான் அவருக்கு என் மேலே பொசசிவ் வந்து லவ் வரணுமா என்ன? அவருக்கா வந்தால் வரட்டும். வர்ற வரை வெயிட் பண்ணுறேன். அது எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல. சரி, ஏதாச்சும் சாப்பிடு. உனக்கு ரூமில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவனுமே ஓகே அண்ணியாரே, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், காஃபி போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிட்டான். நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. ஸோ காலிங் பெல் வந்து சவுண்ட் கேட்குது. அரை யார்? அம்மா அத்தை யாரும் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிம்மன் நிற்கிறாரு. ஸோ அவரை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. மாமா நீங்களா? ஆஃபீஸ் முடிஞ்சா? அது வந்து முடிஞ்சு ஏன் ஆஃபீஸ் முடிஞ்சு, வேலை முடிஞ்சு, அதோட நான் வந்துட்டேன். ஆமாம், வாசலில் என்ன சூர்யா செப்பல் மாதிரி இருக்குது, வந்துட்டானா அவன்? ஆமாம், இப்போ தான் ஒரு 10 minutes இருக்கும், வந்து உள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கான். கால் பண்ணி கூட சொல்ல? இல்லை மாமா, ஒரு 10 minutes தான் இருக்கும். வந்தான், பேசிகிட்டு இருந்தோம், அதோடு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர, காஃபி போட்டு வைங்க அண்ணின்னு சொல்லிட்டு போனான். அண்ணியா? அண்ணின்னு கூப்பிட்டானா? ஆமாம், அண்ணின்னு தான் கூப்பிட்டான். இல்லையே, நம்புகிற மாதிரி இல்லையே. பேர் சொல்லி கூப்பிடுறது, வாடி போடிங்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பான். அது என்ன, நான் இல்லாதப்போ மட்டும் அண்ணின்னு கூப்பிட்றான்னு சொல்கிற? அவன் உங்களை வெறுப்பேற்றத்துக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கான் போல இருக்கு. அண்ணின்னு தான் கூப்பிட்டான். சரி, நீங்கள் ஏன் மாமா வாசல் நின்று பேசிகிட்ருக்கீங்க? உள்ளே வாங்கல. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. சரி, இந்த பேக்கை பிடி, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறான். டவல் ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ்டாக பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே ஸோ அவர் பேக்கை வந்து வச்சுட்டு ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து பெட்டில் வந்து ரெடியாக வைக்கிறீங்க. ஸோ ஓகே, நம்ம போயிட்டு காஃபி போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்து வரும்போது, ஒயன் எங்கே போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாத்ரூம்லேருந்து எட்டி பார்த்து கத்துறாரு. என்ன, காஃபி போட போகிறேன்? இல்லை, இங்கே ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக போகிறீங்க. எதுக்கு? அதை தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னு, அப்புறம் எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு நேராக போய் நிற்கிறீங்க. எங்கே போகிறா? காஃபி போட. உங்களுக்கு போடணும், அவனுக்கு போடணும், எனக்கும் போடணும். அது இப்போயே காஃபி போட்டேன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்குள்ளே ஆறி போயிடும். நீ இங்கே பெட்டில் உட்காரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ நானும் ஒன்றா கீழே போய்க்கலாம், ஓகே? எங்கே போயிடாதா? ஏன் மாமா, என்னாச்சு? சொல்கிறேன்ல, கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்டாக சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லவும் நீங்கள் டக்குன்னு வாயை மூடிட்டீங்க. ஸோ போயிட்டு பெட்டில் உட்காந்து ஃபோன் ஓடிட்டுருக்கீங்க. அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வராரு.
ஒரு டவல் மட்டும் வந்து கட்டிட்டு வராரு. ஸோ அவர் ஹேர்லேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் அவரை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் ஓர கண்ணில் பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்தக்கப்புறம் ஸோ அவர் அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. பேக் சைடில் அவரோட வியூ இதெல்லாம் உட்காந்து நீங்கள் ரசிச்சிட்ருக்கீங்க. பா என் புருஷனா இது? இவ்வளவும் இருந்து என்ன பண்ண, இது வரைக்கும் தொட்டு கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை நினச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வந்து உங்களை பார்த்து, ஏண்டி ஒரு புருஷன் குளிச்சுட்டு வந்து நிற்கிறான், தலையிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கு, இன்னொரு டவலை வச்சு தொடச்சி விட மாட்டியா? இல்லை, நீங்கள் ஏதாச்சும் சொல்லுவீங்களோன்னு பயந்துட்டு உட்காந்துருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பொண்டாட்டி தானே நீனு, உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, இந்தா தொடச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து பெட்டில் உட்காராரு. நீங்கள் அவருக்கு வந்து தலையை வந்து தொடச்சி விடுறீங்க. உங்கள் கண்ணே உங்களால் நம்ப முடியல, உங்கள் காதே உங்களால் நம்பவே முடியல. இதை தான் நம்ம கேட்குறோமா, இதை தான் அவர் சொல்கிறாரா, இதை தான் நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்பவே இல்லை. ஒருவேளை பகல் கனவு எதுவும் காண்றியோ என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தலையை வந்து தொடச்சி விடுறீங்க. நீங்கள் தலையை தொடச்சி விடையில ஸோ அவர் உங்கள் இடுப்பை பார்க்குறாரு. அப்போல அவர் சொல்கிறாரு, இந்த அழகான குட்டி இடுப்புக்கு ஒரு குட்டியாக மெல்லிசாக ஒரு ஹிப் சைன் போட்டால் சும்மா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஷாக்காகி ஃப்ளின்ச் ஆகுறீங்க. என்ன மாமா சொல்கிற? புரியலை. அது உன் இடுப்புக்கு அழகாக ஒரு குட்டியாக மெல்லிசாக ஒன்னே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு ஹிப் சைன் போட்டோன்னு வச்சுக்கோவேன், சும்மா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. வாங்கி தரேன் சரியா, போட்டுக்கோ. சரி மாமா, வாங்கித்தாங்க. சரி கீழே போகலாமா? போகலாண்டி. நேரம் உட்காந்துருப்பான், எங்கட காஃபியும் காண கப்பல்ஸையும் காணோன்னு. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், அவன் ஏதாச்சும் வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருந்தான், நடக்கிறதே வேறாமல் சொல்லிட்டேன். மாமா அவன் சின்ன பையன், ஏதோ உங்களை கடுப்பாக்கிறதுக்காக அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அதெல்லாம் நீங்கள் கவனிக்காதீங்க, கண்டுக்காதீங்க. என்னமோ சொல்லிட்டு போகிறான்னு விட்டுருங்க. அவன் என்னே சொன்னாலும் பரவாயில்லடி, வேணுக்குன்னே உன்னைய இவன் கூப்பிட்றான், அத்தாச்சின்னு கூப்பிட்றான், அது இது செல்லமாக ஏதாச்சும் இடையில சொல்லிக்கிறான். நானே அப்படி உன்னை கூப்பிட்டதில்ல, என் தம்பி அப்படி கூப்பிடல, எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக வராது? வரதான் செய்யும். உங்களை யாரும் அப்படி கூப்பிட வேணான்னு சொல்லையே, நீங்கள் கூப்பிடாமல் இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஓ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியா? இல்லை, நடக்கிறத சொல்கிறேன். சரி வாங்க கீழே போகலாம், எதுவும் இப்போதைக்கு பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனோட கீழே வந்து போகிறீங்க. ஸோ சூர்யா வந்து சோஃபாவில் உட்காந்து திமுறா ஜிம்மனை பார்த்து சிரிக்கிறான். ஜிம்மன் வந்து சூர்யாவை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் கிச்சன் போயிட்டு ஸோ 3 பேருக்குமே காஃபி போட்டுட்டு வந்து டேபிளில் வந்து வைக்கிறீங்க. இங்கே வந்து உட்காருங்க 2 பேரும் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஸோ 2 பேருமே வந்து ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் 2 பேருக்கும் நடுவில் போய் உட்காந்துட்டு ஸோ காஃபி குடிக்கிறீங்க. அப்போல சூர்யா, என்ன ஓயன் ஜாலியாக இருக்க போல? ஏண்டா சும்மா, இதுக்குடா சும்மா இருக்கல ஆரம்பிக்கிற? இல்லை கேட்டேன். ஆமாம் இவன் சந்தோஷமாக வச்சுக்கிறானா இல்லையா? எங்கள் அப்பா கேட்டவர் சொன்னார். இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காண்டி இவன். இங்கே பாரு சூர்யா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கேன்னு பொறுமையாக இருக்கேன், எதே ஆரம்பிச்சிடாத, மூஞ்செல்லாம் உடச்சிருவேன் சொல்லிட்டேன். ஐயோ, இப்போ எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க? அவன் என்ன கேட்டான்னு நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க? இங்கே பாரு சூர்யா, நான் வரையிலே சொல்லிட்டேன்ல, நீ வந்தோடனே கேட்டேன், அப்போவே சொல்லிட்டேன் அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாருன்னு. அப்புறம் என்னடா இதுக்கடா திரும்ப ஆரம்பிக்கிறா? இல்லை ஓயனு, கேட்டுக்கணும்ல. அப்புறம் ஒழுங்காக கேட்காம போயிட்டு நாளைக்கு நீ கண்ணையை கசக்கிட்டு வந்து எங்கள் அப்பங்காலில் விழுந்தேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் என்னையே தான் பிடிச்சி கேட்பாரு, ஏண்டா போய் இருந்தியே ஒழுங்காக தான் நோட் பண்ண மாட்டியா, பார்த்துருக்க மாட்டியா, கேட்டிருக்க மாட்டியான்னு. அதனால தான் கேட்டேன். ஆமாம், இவன் பாரு, எங்கள் அப்பா இவங்கிட்ட போய் கேட்க போகிறாரு, ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காண்டி இவன். ப்ளீஸ் ஜிமன், ப்ளீஸ் சூர்யா, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஏண்டா
இவ்வளோ பேசுறியே, கல்யாணத்தன்னைக்கு என்ன நான் ஆர்ப்பாட்டம் பண்ணேன். அப்போலாம் என்ன சொன்னேன், சூர்யாவுக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வைங்க, என்னாலாம் அவளை பண்ணிக்க முடியாதானே சொன்னேன். இப்போ என்ன பொண்டாட்டியை சொல்லும் கோவம் வருது. இங்கே பாரு சூர்யா, வயசுக்கு மேலே பேச்சு பேசாத. அப்போல்லாம் சொன்னேன் தான், அப்போல்லாம் எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நான் அப்படி சொன்னேன். இப்போது அப்படி கிடையாது, நான் என்னை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், புரியுதா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே என்னம்மா உருட்டுறாரு, இன்றைக்கி தான் ஒரு நாள் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு, இன்றைக்கி தான் மாற்றிக்கிட்டார் போல், என்னன்னு தெரில. அண்ணனை தம்பியும் அடிச்சுட்டு விழுந்துருவானுங்களோன்னு வேறு பயமாக இருக்குது. இவன் வேறு ஆர்வ குலாத்தனமாக வாயை விட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கன்னு முழிச்சிட்டு நடுவில் உட்காந்துருக்கீங்க. அப்பையில சூர்யா சொல்கிறான், அதெல்லாம் ஓகே, அது என்ன அப்போலாம் வேணான்னு சொல்லிட்டு என் டார்லிங்கை கஷ்டப்படுத்திட்டு இப்போ நல்லா பேசினா அவள் மாறிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து சொல்கிறான். இங்கே பாரு சூர்யா, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க நீனு. அவள் ஓ அண்ணி, ஒழுங்கு மரியாதை அண்ணின்னு வாங்க போங்கன்னு பேசுகிறத வச்சுக்கோ. இவ டார்லிங் இருந்தீங்களாம் பேசுன்னு வச்சுக்கோவேன், அடித்து மூஞ்ச உடச்சிருவேன். எந்திரிச்சு போ முதல்ல. ஸோ என்னதான் உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை? சூர்யா ஒரு நிமிஷம் வாயை வச்சுட்டு சும்மாரு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, முதல்ல ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து திட்டுறீங்க. சூர்யா அப்படியே சைலண்ட்டாக எந்திரிச்சு வந்து போயிட்டான். விடுங்க ஜிமன், அவன் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பான், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இங்கே பாரு, எனக்கு ஒரு அளவு பொறுமை தான். என் பொண்டாட்டியை உட்காந்துட்டு இவங்கிறது டார்லிங் இல்லைங்கிறது இதெல்லாம் என்ன கேட்டுட்ருக்கன்னு எனக்கு என்ன தலையெழுத்து மயிரா? சரி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிக்கிறீங்க. ஸோ அவர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவன் சொல்கிறது உண்மைதாண்டி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல மேரேஜ் அன்னைக்குன்னு, ரொம்ப பேசி ஹர்ட் பண்ணிட்டேன் எல்லாரையுமே, அதான் இந்த பேச்சு பேசுகிறான். என்னை விட 3 வயசு சின்ன பையன் என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தியா? எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம் தான், நானும் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அந்த அளவுக்கு. அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இந்த 6 மந்த்ஸுமே உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஒழுங்காக பேச மாட்டேன், எரிஞ்செறிஞ்சு விழுவேன், எப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு ஒன்றே பிடிக்காம ஒன்றும் இல்லை, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்குன்னு இருந்தது. இப்போதைக்கு வேண்டாம், பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணானுங்க. கல்யாணத்தன்னைக்காச்சும் ஏதாச்சும் சொல்லி நிறுத்தலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா என் மைண்ட் செட் அப்போதைக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. எப்படியாச்சும் என் கம்பெனியை பெருசாக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அதாண்டி வேணான்னு சொன்னேன், மற்றபடி ஒன்றே பிடிக்காம ஒன்றுலாம் இல்லை. அதுக்கப்புறமும் நீ கேட்கலாம், மேரேஜுக்கு அப்புறம் எங்கே போச்சு, நீ அதுக்கப்புறமா என்கிட்ட ஒழுங்காக பேசலையே, ஆஃபீஸ் நல்லா கம்பெனி பெருசாக ஆனதுக்கப்புறமும் நீ என்கிட்ட ஒழுங்காக பேசலையே, இன்றைக்கி ஒரு நாள் தானடா சிரித்து பேசுகிறேன்னு நீ கேட்கலாம். எனக்கு ஒரு சின்ன தயக்கம்தான், அந்த பேச்சு பேசிட்டு எப்படி இவகிட்ட போயிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியாக பேச முடியும்னு. அதான் ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. ஐ ஆம் ரியலி சாரி ஓயன். ஆமாம், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மேரேஜ் அப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கும் தான் தெரியும். மாமா ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்களே மேரேஜ் பண்ணி வைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அம்மாவும் மாமாவும் ரொம்ப க்ளோஸ் இல்லையா, அதனால் நானும் எதுவும் சொல்ல முடியல. சரி இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் இந்த மாதிரி என்னையும் புரிஞ்சிக்கிட்டு அக்செப்ட் பண்ணி பேசுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் நானும் உங்ககிட்ட எதுவும் பேசி எதுவும் கேட்கல. புரியுது மாமா, புரியுது. அதுக்கப்புறம் தாண்டி புரிஞ்சு, டே ஜிமனா, உன்னோட லக்கி சாமே உன் பொண்டாட்டி ஒய்யன் தாண்டா, அதில் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் உன் கம்பெனி ஓஹோன்னு வந்துச்சுன்னு அப்போ தாண்டி தெரிஞ்சு. ஆனால் என்னால் வந்து சொல்ல முடியல, பிகாஸ் அந்த தயக்கம் சொன்னேன்ல அதான். ஆமாம், ஒன்று கேள்விப்பட்டனே. என்ன என்ன கேள்விப்பட்டீங்க? மேடம் சின்ன வயசுலேருந்து என் பின்னாடி சுற்றுறீங்களா? உண்மையா? அது யார் சொன்னா? உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அது உண்மைதான். தங்கச்சி சொன்னாளா? அவள் தான் சொன்னா. வளர்வாய்,
சின்ன வயசுலேருந்து 10th பின்னாடி சுற்றுறியான் ஆல்ரெடி. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல ஒரு சின்ன பயம்தான். இப்போ கூட இதுவரையும் சொல்லாமல் தானே இருக்கேன். அந்த பயத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு. ஏன்னா சொல்லணும் அப்படின்னு தோணும், அப்புறம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். எங்கே நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெயின் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அந்த பெயினை என்னால் பேலன்ஸ் பண்ணி நார்மல் லைஃப்பில் இருக்க முடியாது. ஸோ அதனால நான் சொல்லலை. சரி இப்போ சொல்ல. இப்போவா? என்ன சொல்ல? அதான், உனக்கு என் மேலே எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது, என்னை எவ்வளோ லவ் பண்ணுற அப்படிங்கிறத இப்போ சொல்லு. இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரில தான் இருக்கேன். அதனால் ரிஜெக்ட் நினச்சி நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இது எல்லாத்தையுமே சூர்யா ஓட்டு கேட்டுட்ருக்கான். அப்போலாம் அவன் நினைக்கிறான், அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சு, ஏதோ நம்மளால் முடிஞ்சது, நம்ம நடைய கட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு கீழே வரான். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க. எங்கடா, எங்கே போகிற லக்கேஜோட? அதே எங்கள் அம்மா ஏசி வேலை பார்த்துருச்சான், கூப்பிட்டுருச்சு, நான் கிளம்புறேன். அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு ஹார்ட்லெஸ் எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் கிளம்புறேன், பாபா நீ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் வெளியில் போயிடுறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்பையில் கூட அவனுக்கு திமிர பற்றியா? டார்லிங்கா? ஏன் டார்லிங்க? அவன் டார்லிங் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். கடுப்பாகுதுடி. சரி நீ சொல்லு லவ்வ. சும்மா இருங்க, அதான் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி கேட்குறீங்க? தெரிஞ்சுடி, தெரிய மட்டும்தான் செஞ்சிச்சு. உன் வாயிலேருந்து என்ன சொல்லையே, உன் வாயிலேருந்து கேட்கணுன்னு ஆசைப்படுறேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, என்னவோ தெரில, நீ என்கிட்ட சிரிச்சே பேசாமல் இருந்தாலும் ஹுர்ருன்னு இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எப்போ பாரு ஃபேஸில் சிரிப்பே இல்லாமல் ஒரு மாதிரி உருன்னு, எப்பயாவது ஒருத்தோரமாக ஒரு சிரிப்பு, அதை பார்த்து ரசித்து அந்த சிரிப்பு எப்படா வரும்னு ஏங்கியே லவ் வந்துருச்சு. என்னவோ தெரியல, அது மாறவே இல்லை மாமா. இதான். என்னடி இவ்வளோ சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டா? ஆமாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். சரி சொல்லுங்கள், லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? அதை கொஞ்சம் நான் யோசிக்கணுமே. யோசிக்கணுமா? பாவி பயலே, என்ன நினச்சிட்ருக்க நீ? என்னடி பொசுக்குன்னு திட்டுறான்? ஆமாம், நானும் எப்போயாச்சும் மாறிட மாட்டானான்னு ஒரு துடிப்போடே சுற்றிட்டு இருந்தேன். கடைசியாக மாறிட்டானேன்னு ஆசையை சொன்னால் யோசிப்போன்னு சொல்லிட்டு இருக்க. போ, நீயும் வேணாம், உன் லவ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவரோட மடியில் உட்கார வைக்கிறாரு. பா, என் பொண்டாட்டிக்கு என்னை விட அதிகமாகவே கோவம் வரும் போல். ஆமாம், ரொம்பவே வரும். உனக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் இன்னுமே முடியாது. சரி தாராளமாக உன் கோவத்தை காட்டிக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. லவ் தானே, அக்செப்ட் தானே, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவர் ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி உங்கள் கண்ணை பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டேன், சரியா? இனிமேல் பயப்படாத, இனிமேல் நான் ஜிமன், உன்னை விட்டு நான் எப்போதுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே மெதுவாக அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க, அந்த தம்ப்நெயிலில் இருக்க மாதிரி. ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். எல்லாம் முறை பையனுக்கு மட்டும்தான் இந்த ஃபீலிங்ஸ்லாம் புரியும் போல் இருக்குது. பிகாஸ் சில பேர் எப்படின்னா ரொம்பவே ஜாலியாக பேசுவானுங்க, சில பேர் பேசவே மாட்டானுங்க. ஏன்டா பேசி ஒரு வார்த்தை நல்லா இருக்கான்னு கேட்டுற மாட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏக்கம் இருக்கும். பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டானுங்க. ஹே இந்த உன்னை கூப்பிட்றாங்க, அது மட்டும்தான். யாராச்சும் கூப்பிட்டா அவ்வளோதான். நாம மட்டும் தான் பேர் சொல்லி கூப்பிட்றது, அவன் இவன் சொல்கிறது. மற்றபடி அங்கிட்டிருந்து ஒரு ரிப்ளையுமே வராது, ரொம்ப உருன்ட்ருக்கும். சில பேர் அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பானுங்க, நல்லா ஜாலியாக பேசிட்டு எங்கேயா இருந்தாலும் அடிச்சுக்கிட்டு வம்பிழுத்துட்டு. எனக்கு 2 விதத்துலையுமே இருக்கானுங்க.
ஸோ சில பேர் வந்து எப்படின்னா ஒன் சைடாலாம் லவ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ நான் அப்படிலாம் இல்லை. நான் அப்படிலாம் லவ்லாம் பண்ணல அத்தை பையன்லாம். ஏன்னா நமக்கும் ஃபேமிலிக்கும் செட்டே ஆகாது. அதே மாதிரி அவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகாது. சில பேருக்கு என்னென்னா ரொம்ப சின்ன பையனாக இருப்பானுங்க, இல்லாட்டி ரொம்ப கல்யாணம் ஆன பசங்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் வந்து ஆன் த வேல போயிட்டுருக்கு, நெருப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கொஷின் கஷ்டமானும் கேட்டுட்ருக்கானுங்க. எல்லோரும் வந்து ஒழுங்காக படித்து நல்லபடியாக வந்து மார்க் வாங்குங்கடா. ஸோ நான் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேடா அமேஸ், எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாடா பாய், லவ் யூ.